Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. கோடம்பாக்கத்துல சான்ஸ் கேட்டு அலையிற கலைஞர்கள் நிச்சயமா ரெண்டு விதமான சினிமாக்காரங்களை மீட் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு சினிமாவை கனவு தொழிற்சாலையா பாக்குற கூட்டம், இன்னொன்னு சினிமாவை களவு தொழிற்சாலையா பாக்குற கூட்டம். இதுல ரெண்டாவது ரகத்துல உள்ளவங்களை சந்திச்சதால ஒரு கலைஞருடைய லைஃப்ல நடந்த பல எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த உண்மையான கிரைம் ஸ்டோரி. ஓபன் பண்ணா சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல இந்த கதையோட ஹீரோ இன்ட்ரோ. அவரோட பேரு அப்துல் ஃபயாஸ். சினிமால நடிக்க ஹீரோ சான்ஸ் வாங்கி தர்றதா சொல்லி ஒரு அழகான பொண்ணு தன்னை ஏமாத்திட்டதா புகார் அளிக்கிறாரு. அந்த அழகான பொண்ணோட பேரு ஆரிஃபா. சென்னை ஓஎம்ஆர்ல உள்ள வெல்னஸ் சென்டர்ல நியூட்ரிஷியன் மற்றும் பியூட்டிஷியனா பணியாற்றிட்டு வர்றதா ஃபயாஸுக்கு அறிமுகமாகி இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்ததும் ஃபயாஸ், நீங்க பாக்குறதுக்கு சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. பதிலுக்கு ஆரிஃபாவும், நீங்க கூட பாக்குறதுக்கு அப்படியே பிரதீப் ரங்கநாதன் மாதிரி இருக்கீங்கன்னு ஐஸ் வைக்க இருவருக்குமான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. தனக்கு சினிமால எக்கச்சக்கமான விவிஐபி எல்லாம் தெரியும்னு சொன்ன ஆரிஃபா அவருடைய மொபைல் கேலரிய ஓபன் பண்ணி செலிபிரிட்டிஸ்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை காட்டியிருக்காங்க. அதோடு லியோ படத்துடைய மேக்கப் மேன்னு சொல்லி காமேஷ் என்பவரையும் ஃபயாஸுக்கு அறிமுகம் செய்துள்ளார் ஆரிஃபா. மேக்கப் மேன் காமேஷும் உங்க கெட்டப்ப மாத்தி நான் ஹீரோவாக்கி காட்டுறேன்னு ஹோப் கொடுக்க 2026 பிரதீப் ரங்கநாதனுக்கும் உங்களுக்கும் தான் போட்டின்னு பில்டப் கொடுத்திருக்காங்க. ஃபயாஸ் வர்சஸ் பிரதீப் மனசுக்குள்ள நினைச்சு பார்க்கும் போதே சும்மா ஃபயரா இருக்கவும் சொந்தமா ப்ரொடக்ஷன் கம்பெனி தொடங்கறதுக்காக ஆரிஃபா காமேஷ் ஜோடி கிட்ட 7 லட்சம் ரூபாய வாரி இறைச்சிருக்காரு. கோடம்பாக்கத்துல வாடகைக்கு வீடெடுத்து ஃபயாஸ் ஹீரோவா லான்ச் பண்றதுக்காக இயக்குனர்கள், நடிகைகள், துணை நடிகர்களுக்கான தேர்வுகள் மும்முரமா நடந்திருக்கு. இந்த சூழல்ல தான் திடீர்னு ஒரு நாள் ஆபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஆரிஃபாவும் காமேஷும் அப்ஸ்காண்ட் ஆகியிருக்காங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான அப்துல் ஃபயாஸ் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. தன்னால சினிமால ஹீரோவாக முடியலனாலும் நிஜத்துல தான் ஹீரோவாகணும்னு முடிவு பண்ண ஃபயாஸ் அவரே நேரடியா களத்துல இறங்கி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பல நாள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு அண்ணா நகர் பகுதியில காமேஷும் ஆரிஃபாவும் ஒன்னா இருக்கிறத பார்த்த ஃபயாஸ் அவங்கள கையும் களவுமா பிடிச்சு காவல்துறையிடம் ஒப்படைச்சிருக்காரு. பிடிபட்டவர்களிடமிருந்து செல்போன், லேப்டாப் போன்ற கருவிகளை பறிமுதல் செஞ்ச காவல்துறையினர் அதனை வைத்து மேற்கொண்ட சயின்டிபிக் விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கு. ஆரிஃபா ஒரு மோசடி ராணி. அவருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளனர். 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஆரிஃபா பல முன்னணி அழகு கலை நிறுவனத்தில் போலி சான்றிதழ் கொடுத்து பணியாற்றி இருக்காங்க. தில்லாலங்கடி பண்ணி வேலைக்கு போன பிறகு ஆரிஃபாவுடைய பணத்தாசைக்கு அவர் வாங்கிய சம்பளம் போதுமானதா இல்ல. அதன் காரணமா மேக்கப் மேன் காமேஷோடு பார்ட்னர்ஷிப் போட்டு ஆபாசமான மோசடி வேலையில ஈடுபட தொடங்கி இருக்கிறாங்க. ஆன்லைன் டேட்டிங் செயலிகள்ல ஓரினச் சேர்க்கை, மசாஜ் கேர்ள், ஒன் நைட் ஸ்டாண்ட் என இஷ்டத்திற்கு பல விளம்பரங்களை போட்டு சபலத்தோடு உலாவரும் நெட்டிசன்களை வலையில விழ வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட்ல ஸ்டார் ஹோட்டல்ல நடக்கக்கூடிய பார்ட்டிகளுக்கு போகக்கூடிய 2 பேருமே அங்க வரக்கூடியவங்களை மயக்கி பணம் பறிச்சு வந்ததும் தெரிய வந்திருக்கு. ஒருவேளை இவங்களால பாதிக்கப்பட்ட நபர்கள் போலீஸ் கிட்ட புகார் அளிக்க முயற்சி பண்ணா அவங்களுடைய நிர்வாண புகைப்படங்களை ஃபேமிலிக்கு அனுப்பிடுவோம்னு மிரட்டி உள்ளதையும் விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க. குற்றவாளிகளிடம் இருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீஸ் அவங்கள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.